தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா இன்று ஆளுநரை சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோருகிறார். சென்னையில் வரும் 23ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. இதுபற்றி நமது செய்தியாளர் சஞ்சீவி தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மற்றும் ஆர்கே நகருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயலலிதா அவர்கள் நேற்று அதிமுகவுடைய தலைமை அலுவலகத்தில் நடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது அதிமுகவுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அதிமுகவுடைய அதாவது சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் இன்று பிற்பகல் தமிழக ஆளுநர் ரோசையாவை சந்தித்து ஆட்சி பெறுவதற்கான ஒப்புதலை பெறுகிறார். இது முடிந்த பிறகு 23ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் சென்னையில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் சென்டினரி ஹால், அதாவது பல்கலைக்கழக நூற்றாண்டு கலையரங்கத்தில் நடக்கக்கூடிய விழாவில் 23ஆம் தேதி சரியாக 12 மணிக்கு நடக்க உள்ள விழாவில் முதலமைச்சராக மீண்டும் பதவியேற்கிறார். இந்நிலையில் அது முடிந்த பிறகு மீண்டும் அமைச்சரவையும் அன்றே கூறப்படும் என்று தெரிவிக்கிறது. இந்த ஏற்பாடுகளை பொறுத்தவரை அது நேற்றே தொடங்கிவிட்டது. இந்நிலையில் தற்போது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்து வருகிறது. அதாவது இந்த எப்பொழுதும் இவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு இந்த இடத்தில் தான் விழா நடக்கும். இந்நிலையில் ஆறாவது முறையாக மீண்டும் இதே இடத்தில் அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்து வருகிறது. இந்நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது. அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் இந்த இடத்தில் தற்போது தீவிர பாதுகாப்பு சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உள்ளே வரக்கூடிய அனைவரும் சரியான ஐடி கார்டு இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். இதற்காக இந்த பகுதியில் 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஏற்பாடுகளையும் தற்போது செய்து வருகிறார். இந்நிலையில் அமைச்சரவை பொறுத்தவரை இந்த முறையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட பழைய அமைச்சர்கள் சில பேர் தான் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்ற முறை அமைச்சராக இருந்த பல பேர் இந்த முறை வெற்றி பெறவில்லை. அதற்காக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அமைச்சரவையில் பல பேருக்கு புதிய வாய்ப்பு கொடுக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ராயபுரத்தில் வெற்றி பெற்ற ஜெயக்குமார் அவர்களுக்கு மீன்வளத்துறை, அதே போல இந்த முறை புதிதாக ஒரு துறை, அதாவது மதுவிலக்கு அமலாக்கத்துறை, அதாவது சென்ற முறை அதாவது இந்த அதிமுக தேர்தல் அறிக்கை முக்கியமாக குறிப்பிடப்பட்ட விஷயம் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்படும் என்று குறிப்பிட்ட நிலையில் தற்பொழுது மதுவிலக்கு அமலாக்கத்துறை என்ற புதிய துறை இந்த முறை இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே போல இன்னும் பல பேருக்கு புதிதாக துறைகள், குறிப்பாக ஆவடியில் வெற்றி பெற்றிய மாஃபா பாண்டியனுக்கு இந்த முறை உயர்கல்வித்துறையோ அல்லது தொழில்நுட்பத்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை குறிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதே போல சென்ற முறை சபாநாயகராக இருந்த தனபால் மீண்டும் இந்த முறை சபாநாயகராக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதே போல இன்னும் பலதரப்பட்ட புதியவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த முறை அமைச்சர் பதவி வழங்கலாம் என்று கூறப்படுகிறது.